சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும். www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் 7, 2025. தலைப்பு: கடவுள் ஒரே காரணமும் படைப்பாளரும். கோல்டன் உரை. உபாகமம். இஸ்ரவேலே, கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். பொறுப்பு ரீதியான வாசிப்பு. சங்கீதம். தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் இரட்சிப்பு வரும். அவரே என் கன்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. என் ஆத்துமாவே, தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அவரே என் கன்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. என் இரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது, பெலனான என் கன்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பதே. பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து. யோவான். தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல், ஒருவராலொருவர் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? எபிரேயர். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவரென்றும் விசுவாசிக்க வேண்டும். இராஜாக்கள். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஊசியாவின் 3ஆம் வருஷத்திலே ஆகாஸ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா ராஜாவானான். அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்குச் செம்மையானதைச் செய்தான். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே. அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களிலெல்லாம் அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரைச் சார்ந்திருந்து, கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடிருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசீரியா ராஜாவைச் சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஊசியாவின் 7ஆம் வருஷத்திற்குச் சரியான எசேக்கியா ராஜாவின் 4ஆம் வருஷத்திலே அசீரியா ராஜாவாகிய சல்மனாசார் சமாரியாவுக்கு விரோதமாய் வந்து அதை முற்றுகை போட்டான். 3 வருஷம் சென்ற பின்பு அவர்கள் அதை பிடித்தார்கள். அசீரியா ராஜா இஸ்ரவேலை அசீரியாவுக்குச் சிறைபிடித்து கொண்டு போய், யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் 14ஆம் வருஷத்திலே அசீரியா ராஜாவாகிய சனகெரிப் யூதாவிலிருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து அவைகளை பிடித்தான். ஆகிலும் அசீரியா ராஜா லாகீசிலிருந்து தர்த்தானையும் அப்சாரீசையும் ரப்சாக்கேயையும் பெரிய சேனையோடே எருசலேமுக்கு எசேக்கியா ராஜாவினிடத்தில் அனுப்பினான். அவர்கள் எருசலேமுக்கு வந்து வண்ணார் துறையின் வழியிலுள்ள மேல்குளத்துச் சாலகத்தண்டையிலே நின்று, ரப்சாக்கே அவர்களை நோக்கி, அசீரியா ராஜாவாகிய மகாராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்குச் சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பியிருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? யுத்தத்திற்கு மந்திராலோசனையும் வல்லமையும் உண்டென்று நீ சொல்லுகிறாயே, அது வாய்ப்பேச்சேயன்றி வேறல்ல. நீ என்னை விரோதிக்கும்படி யார்மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய்?
ரப்சாக்கே நின்று கொண்டு யூத பாஷையிலே உரத்த சத்தமாய், அசீரியா ராஜாவாகிய மகாராஜாவுடைய வார்த்தையை கேளுங்கள். எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள், அவன் உங்களை என் கையிலிருந்து தப்புவிக்க மாட்டான். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். இந்த நகரம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி, எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான். அதற்கு இடங்கொடாதிருங்கள் என்று ராஜா சொல்லுகிறார். ஆனாலும் ஜனங்கள் அவனுக்கு ஒரு வார்த்தையும் பிரதியுத்தரமாகச் சொல்லாமல் மவுனமாயிருந்தார்கள். அவனுக்கு மறுஉத்தரவு சொல்ல வேண்டாம் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். அப்பொழுது இல்க்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் அரமனை விசாரிப்புக்காரனும் செப்னா என்னும் சம்பிரதியும் ஆசாப்பின் குமாரன் யோவாக் என்னும் கணக்கனும் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு எசேக்கியாவினிடத்தில் வந்து ரப்சாக்கேயின் வார்த்தைகளை அவனுக்கு தெரிவித்தார்கள். இராஜாக்கள். ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து இரட்டு உடுத்திக் கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து அரமனை விசாரிப்புக்காரனாகிய எலியாக்கீமையும் சம்பிரதியாகிய செப்னாவையும் ஆசாரியர்களின் மூப்பரையும் ஆமோத்தின் குமாரனாகிய ஈசாயா என்னும் தீர்க்கதரிசியினிடத்துக்கு இரட்டு உடுத்திக் கொண்டவர்களாக அனுப்பினான். அப்பொழுது ஈசாயா அவர்களை நோக்கி, அசீரியா ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூஷித்ததும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதேயும். இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவனிடத்தில் சொல்லுங்கள் என்றான். எசேக்கியா ஸ்தானாபதிகளின் கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி, கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்கலாக்கி இரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஈசாயா எசேக்கியாவுக்குச் சொல்லியனுப்பினது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அசீரியா ராஜாவாகிய சனகெரிபின் நிமித்தம் நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன். ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவை குறித்து, அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசிப்பதில்லை, இதின்மேல் அம்பு எய்வதுமில்லை, இதற்கு முன் கேடகத்தோடே வருவதுமில்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதுமில்லை. அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை இரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாயிருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான். யோவான். இயேசு இவைகளைச் சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மைப் போல ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளைச் சொல்லுகிறேன். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதுமல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். நானும் அவர்களிலிருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார். யூதா.
தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். படைப்பு கொள்கை, வாழ்க்கை, உண்மை மற்றும் அன்பு. கடவுள் உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் நேசிக்கிறாயா? இந்த கட்டளையில் நிறைய விஷயங்கள் அடங்கும். வெறும் பொருள் உணர்வு, வாசம் மற்றும் வழிபாடு அனைத்தையும் சரணடைவதும் கூட. இது கிறிஸ்தவத்தின் எல்டோராடோ. இது வாழ்க்கை அறிவியலை உள்ளடக்கியது, மேலும் ஆவியின் தெய்வீக கட்டுப்பாட்டை மட்டுமே அங்கீகரிக்கிறது. அதில் ஆன்மா நமது எஜமானர், மேலும் பொருள் உணர்வுக்கும் மனிதனுக்கும் எந்த இடமும் இருக்காது. ஒரே கடவுளை பெறவும் ஆவியின் வல்லமையை பெறவும் நீங்கள் கடவுளை உச்சபட்சமாக நேசிக்க வேண்டும். கடவுள் இயற்கையான நல்லவர், மேலும் அவர் நன்மை என்ற கருத்தினால் மட்டுமே பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகிறார். அதே நேரத்தில் தீமை இயற்கைக்கு மாறானதாக கருதப்பட வேண்டும், ஏனெனில் அது ஆவியின் இயல்புக்கு எதிரானது, அதாவது கடவுள். கிறிஸ்தவ அறிவியல் மனம் அனைத்திலும் எல்லாம் என்பதை மறுக்க முடியாத வகையில் வெளிப்படுத்துகிறது. தெய்வீக மனம் மற்றும் யோசனை மட்டுமே யதார்த்தங்கள். இருப்பினும் இந்த பெரிய உண்மை நோயுற்றவர்களை குணப்படுத்துவதன் மூலம் அதன் தெய்வீக கொள்கை நிரூபிக்கப்பட்டு முழுமையானதாகவும் தெய்வீகமாகவும் நிரூபிக்கப்படும் வரை விவேகமான சான்றுகளால் ஆதரிக்கப்படுவதாக காணப்படவில்லை. இந்த ஆதாரத்தை ஒருமுறை பார்த்தவுடன் வேறு எந்த முடிவையும் எட்ட முடியாது. கிறிஸ்தவ அறிவியல் பிரதிபலிப்பு என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன என்பதை மிகச் சிலரே புரிந்து கொள்கிறார்கள். தனக்கு மரணமும் பொருளுமான மனிதன் ஒரு பொருளாக தோன்றுகிறான். ஆனால் அவனுடைய பொருளுணர்வில் பிழை உள்ளது, எனவே அது பொருள் தற்காலிகமானது. மறுபுறம் அழியாத ஆன்மீக மனிதன் உண்மையில் கணிசமானவன், மேலும் மனிதர்கள் எதிர்பார்க்கும் நித்திய பொருள் அல்லது ஆவியை பிரதிபலிக்கிறான். அவர் தெய்வீகத்தை பிரதிபலிக்கிறார். அதுதான் ஒரே உண்மையான மற்றும் நித்தியமான நிறுவனம். இந்த பிரதிபலிப்பு மரண உணர்வுக்கு ஆழ்நிலையாக தெரிகிறது, ஏனெனில் ஆன்மீக மனிதனின் கணிசமான தன்மை மரண பார்வையை மீறுகிறது மற்றும் தெய்வீக அறிவியல் மூலம் மட்டுமே வெளிப்படுகிறது. கடவுள் ஒரு பொருளாகவும் மனிதன் ஒரு தெய்வீக உருவமாகவும் சாயலாகவும் இருப்பதால் மனிதன் விரும்ப வேண்டும். உண்மையில் அவன் விரும்புவது நன்மை என்ற பொருளை மட்டுமே, அதாவது ஆன்மா என்ற பொருளை அல்ல. மனிதனுக்கு வேறு எந்த பொருளோ அல்லது மனமோ இருக்கிறது என்ற நம்பிக்கை ஆன்மீகமானது அல்ல, மேலும் அது முதல் கட்டளையான உனக்கு ஒரே கடவுள், ஒரே மனம் என்பதை மீறுகிறது. மனிதன் கடவுளிடமிருந்து பிரிக்கப்பட்டிருக்கிறான் என்ற நம்பிக்கையை நாம் விட்டொழித்து தெய்வீக கொள்கையான வாழ்க்கை மற்றும் அன்பை மட்டுமே கடைப்பிடிப்போம். உண்மையான ஆன்மீக வளர்ச்சிக்கான சிறந்த தொடக்க புள்ளி இதுதான். கடவுள் மனிதனுக்கு பிரிக்க முடியாத உரிமைகளை வழங்கியுள்ளார். அவற்றில் சுயராஜ்யம், பகுத்தறிவு மற்றும் மனசாட்சி ஆகியவை அடங்கும். மனிதன் தன்னை படைத்த தெய்வீக உண்மை மற்றும் அன்பால் சரியாக வழிநடத்தப்பட்டு நிர்வகிக்கப்படும்போது மட்டுமே அவன் முறையாக சுயராஜ்யம் பெறுகிறான். இயேசு எந்த சரீர பந்தத்தையும் ஒப்புக்கொள்ளவில்லை.
அவர் ஆவியான கடவுளை ஒரே படைப்பாளராகவும், எனவே அனைவரின் தந்தையாகவும் அங்கீகரித்தார். கிறிஸ்தவ கடமைகளின் பட்டியலில் முதலாவதாக, அவர் தம்மை பின்பற்றுபவர்களுக்கு உண்மை மற்றும் அன்பின் குணப்படுத்தும் சக்தியை கற்பித்தார். தவறு செய்யும் மனித மனம் தன்னளவில் இணக்கமற்றது. அதிலிருந்துதான் இணக்கமற்ற உடல் பிறக்கிறது. நோயில் கடவுளை பயன்படுத்துவதில்லை என்று புறக்கணிப்பது ஒரு தவறு. உடல் ரீதியான பிரச்சனைகளின் போது அவரை ஒதுக்கித் தள்ளிவிட்டு, அவரை ஒப்புக்கொள்ள வலிமையின் 1 மணி நேரத்திற்காக காத்திருப்பதற்கு பதிலாக, நோயிலும் ஆரோக்கியத்திலும் நமக்காக எல்லாவற்றையும் அவரால் செய்ய முடியும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். உடலியல் மற்றும் சுகாதாரத்தை கடைபிடிப்பதன் மூலம் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க தவறியதால், விரக்தியடைந்த மாற்றுத்திறனாளி பெரும்பாலும் அவற்றை கைவிடுகிறார், மேலும் அவரது தீவிரத்தில் கடைசி முயற்சியாக மட்டுமே கடவுளிடம் திரும்புகிறார். மாற்றுத்திறனாளியின் தெய்வீக மனதில் நம்பிக்கை மருந்துகள், காற்று மற்றும் உடற்பயிற்சியை விட குறைவாக உள்ளது. இல்லையெனில் அவர் முதலில் மனதை நாடியிருப்பார். பெரும்பாலான மருத்துவ முறைகளால் சக்தி சமநிலை பொருளுடன் இருப்பதாக ஒப்புக்கொள்ளப்படுகிறது, ஆனால் மனம் இறுதியாக பாவம், நோய் மற்றும் மரணம் மீது அதன் ஆதிக்கத்தை உறுதிப்படுத்தும்போது, மனிதன் இணக்கமானவனாகவும் அழியாதவனாகவும் காணப்படுகிறான். உடல் ரீதியான கடவுளை, அவரது சொந்த விருப்பத்தின் பேரில் நோயுற்றவர்களை குணப்படுத்த நாம் மன்றாட வேண்டுமா, அல்லது குணப்படுத்தும் எல்லையற்ற தெய்வீக கொள்கையை புரிந்து கொள்ள வேண்டுமா? குருட்டு நம்பிக்கையை விட நாம் உயரவில்லை என்றால், குணப்படுத்தும் அறிவியல் அடையப்படாது, மேலும் புலன் இருப்பின் இடத்தில் ஆன்மா இருப்பு புரிந்து கொள்ளப்படாது. நாம் உடல் உணர்வுக்கு மேலே வாழும்போது மட்டுமே தெய்வீக அறிவியலில் வாழ்க்கையை புரிந்துகொண்டு அதைச் சரிசெய்கிறோம். நன்மை அல்லது தீமை பற்றிய கூற்றுக்களை நாம் விகிதாசாரமாக ஒப்புக்கொள்வது நமது இருப்பின் இணக்கத்தை தீர்மானிக்கிறது, நமது ஆரோக்கியம், நமது நீண்ட ஆயுள் மற்றும் நமது கிறிஸ்தவம். நாம் 2 எஜமானர்களுக்கு சேவை செய்யவோ அல்லது பொருள் புலன்களைக் கொண்டு தெய்வீக அறிவியலை உணரவோ முடியாது. மருந்துகள் மற்றும் சுகாதாரம் அனைத்து ஆரோக்கியம் மற்றும் பரிபூரணத்தின் தெய்வீக மூலத்தின் இடத்தையும் சக்தியையும் வெற்றிகரமாக பிடிக்க முடியாது. கடவுள் மனிதனை நல்லவனாகவும் தீயவனாகவும் படைத்திருந்தால், மனிதன் அப்படியே இருக்க வேண்டும். கடவுளின் வேலையை எது மேம்படுத்த முடியும்? மீண்டும், முடிவில் முன்மாதிரியில் ஒரு பிழை தோன்ற வேண்டும். மனிதர்கள் கடவுள் மற்றும் மனிதனை பற்றிய சரியான பார்வைகளை பெறும்போது, முன்னர் கண்ணுக்குத் தெரியாத ஏராளமான படைப்பின் பொருள்கள் புலப்படும். வாழ்க்கை என்பது பொருளிலும் இல்லை, ஒருபோதும் ஆன்மாவாக இல்லை என்பதை நாம் உணரும்போது, இந்த புரிதல் முழுமையாக விரிவடைந்து, கடவுளில் அனைத்தையும், நல்லதையும், வேறு எந்த உணர்வும் தேவையில்லை என்பதையும் கண்டறியும். ஆன்மாவும் அதன் அமைப்புகளும் மட்டுமே இருப்பின் யதார்த்தங்கள். ஆன்மாவின் நுண்ணோக்கின் கீழ் பொருள் மறைந்துவிடும். பரிசுத்தத்தை பெறுவதற்கு பரிசுத்தத்திற்கான ஆசை அவசியம் என்பதை நாம் அறிவோம், ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக பரிசுத்தத்தை நாம் விரும்பினால், அதற்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்வோம். பரிசுத்தத்திற்கான ஒரே நடைமுறை பாதையில் பாதுகாப்பாக நடக்க நாம் இதைச் செய்ய தயாராக இருக்க வேண்டும். ஜெபத்தால் மாறாத சத்தியத்தை மாற்ற முடியாது. ஜெபத்தால் மட்டுமே சத்தியத்தை பற்றிய புரிதலை நமக்கு தர முடியாது, ஆனால் ஜெபம் கடவுளின் சித்தத்தை அறிந்து அதைச் செய்ய வேண்டும் என்ற தீவிரமான பழக்கவழக்க விருப்பத்துடன் இணைந்து நம்மை முழு சத்தியத்திற்குள் கொண்டு வரும். அத்தகைய ஆசைக்கு கேட்கக்கூடிய வெளிப்பாடு தேவையில்லை. இது சிந்தனையிலும் வாழ்க்கையிலும் சிறப்பாக வெளிப்படுத்தப்படுகிறது. கிறிஸ்தவ அறிவியலில் பயிற்றுவிக்கப்பட்டவர்கள்,
கடவுள் மட்டுமே மனிதனின் ஆசிரியர் என்ற மகிமையான கருத்தை அடைந்துள்ளனர். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில், தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும், பாவத்தை கண்டிப்பதிலும், உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து, எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்கதரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும், அவரது தலைவருக்கும், மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.